14ஆம் வசனம் பக்கம் 24. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனால் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டது. யெகோவா ஈரே இந்த வார்த்தைக்கு வருகிறேன். கிருபையை வைத்துக் கொள்ளும். சொல்லப்படும் வார்த்தைக்கு தகுந்த வாழ்க்கை வர உதவி செய்யும். வார்த்தை கொண்டு உடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். என் செய்தியின் தலைப்பு தேவனுடைய பர்வதம். ஆபிரகாம் போன தடவை யெகோவா ஷாலோம் பற்றி கர்த்தருடைய நாமத்தின் இன்னொரு காரியத்தை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. யெகோவா ஈரே. யாத்ராகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை திருப்பினால் ஆண்டவர் மோசையோட பேசும்போது 3ஆம் வசனம் 2-3 பக்கம் 75. மேலும் தேவன் மோசே நோக்கி, நான் யெகோவா சர்வமுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவளுக்கு அறியப்படவில்லை என்று சொல்லும்போது எப்படி யெகோவா ஈரேங்கிற பெயர் ஆபிரகாம் சொல்கிறார்? என்ன வேதம் போய் சொல்ற? வேதம் உண்மை. ஆபிரகாமுக்கு என் நாமம் யெகோவா என்று நான் வெளிப்படுத்தவில்லை என்று சொல்லி இருக்கும் போது யெகோவா ஈரே என்ற நாமத்தை பெயரிட்டான் என்று இருக்கிறதே, அது எப்படி? வேத பண்டிதர்கள் சொல்கிற ஒரு கருத்து, அது கூற்று என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் மோசேயின் மூலமாக 5 ஆகமங்களை எழுத வைக்கும் போது மோசேக்கு ஆண்டவருடைய நாமம் என்னவென்று தெரியும், யெகோவா. ஆகவே அவர் எழுதி கொண்டு வரும் பொழுது இந்த இடத்திலே தேவன் அவருக்கு வெளிப்பட்ட யெகோவா என்ற நாமத்தை பிரயோகித்து யெகோவா ஈரே என்று அவர் எழுதியிருக்கிறார் என்ற குற்றை இன்னொரு வசனத்தை வைத்து உறுதிப்படுத்தலாம். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சீஷர்களை குறித்து பெயர் சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. மன்னிக்கணும், 16 பக்கம் 86. யாக்கோபின் சொன்னாகிய யூதா துரோகியான யூதாஸ் காரியத்து என்பது எப்படி லூக்காவுக்கு யூதாஸ் காரியத்து துரோகின்னு தெரியும்? தெரியாது. 11 பேருக்கு இவன் தான் காட்டி கொடுக்க போறான்னே தெரியாது. அப்ப ஆவியானவர் லூக்கா மூலமாக இந்த நிருபத்தை சுவிசேஷத்தை எழுதும்போது துரோகி என்கிற ஒரு பட்டத்தை கொடுப்பது காரணம், ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து பல ஆண்டுகள் கழித்து இந்த சுவிசேஷத்தை எழுதும் போது ஆவியானவர் அவன் துரோகி என்பதை வெளிப்படுத்தி கொடுத்ததை எழுதுகிறார். இதுதான் மோசேக்கும் ஆபிரகாமை குறித்து அவர் எழுதி கொண்டே வரும்போது சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று நாமத்தினால் ஆபிரகாமுக்கு தரிசனமான கர்த்தரை யெகோவா என்னும் நாமத்தை அறிந்த மோசே கொண்டு தேவ நாமத்தை யெகோவா ஈரே அது ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். கர்த்தருடைய பர்வதத்தில் எனக்காகவும் பார்த்து கொள்ளப்படும். கர்த்தருடைய பர்வத்தில் கர்த்தர் தனக்கானதையும் பார்த்து கொள்வார். எங்க இருக்கு? கர்த்தருடைய பர்வதத்தில் என்னுடைய தேவை சந்திக்கப்படும். அதே சமயம் தேவனுக்கும் தேவை இருக்கு. புரிஞ்சுக்கணும். ஆண்டவருக்கும் தேவை இருக்கு. அந்த தேவையை தேவனை சந்தித்துக் கொள்வார். நான் ஒன்னும் சந்திக்க வேண்டாம். அதே ஆதியாகமம் 22:8 அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். அவர் காரியத்தை அவர் பார்த்துக்கிடுவார். யார்? என் காரியத்தையும் அவர் பார்த்து கொள்வார். புரியுதா? இதான் ஆபிரகாமின் விசுவாசம், ஆபிரகாமின் பக்தி. ஆபிரகாம் தேவனை குறித்து அறிந்திருந்த அறிவு. சும்மா ஒன்னும் வேதம் எழுதி வைக்கலாம். விசுவாசத்தில் வல்லவனாக மாறினதை 100வது வயதில் 99வது வயதில் அவர் விசுவாசத்தில் வல்லவனாக மாறினார். எப்பொழுது அவன் சொல்றார், கர்த்தர் தனக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக்கிறார். அதை பத்தி நான் கவலைப்படாது. தேவனுக்குரிய காரியத்தை தேவனே பார்த்துக் கொள்வார். அவர் இயேசு பவனி போனோம். அவருக்கு ஒரு கழுதையோ கழுதை குட்டியோ தேவை. சொல்றார், இப்போ நாட்சந்தியில ஒரு கழுதை கட்டியிருக்க காண்பாய். அது அவளு யாட்டையும் கேட்காத. சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க. நீ யாட்டையும் போய் பெர்மிஷன் கேட்க வேண்டாம். அதை போய் அவுக்கும் போது கேட்பா. கர்த்தர் அருமையா பேசுவார், சரியா சொல்லி கொடுப்பார். தெய்வம் ஒரு பொழுதும் தவறு செய்ய. அவளுக்கும் போது கேட்பா, எதுக்கு அவுக்கிற? ஆண்டவருக்கு வேண்டும். அவருக்குரிய ஆட்டுக்குட்டியை அவரே பார்த்துக் கொள்வார். அவருக்கு வேண்டிய கழுதையும் அவரே பார்த்துக் கொள்வார். அவர் பஸ்கா ஆச்சரிக்கணும், ஒரு இடம் வேணும். மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. எங்கேயும் படுத்து தூங்குவார், எங்க படலையும் படுத்து தூங்குவார். அப்போ இப்போ நாரத்துக்குள்ள போனோம்னா ஒரு தலையில தண்ணி வச்சுக்கிட்டு போவான். பின்னாடி அடையாளம் சொல்றார். கர்த்தர் மாறாக கரெக்டா பேசுவார். ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டால் மிக தெளிவாக பேசுவார். ஒரு ஓய்வு பொழுதும் இந்த சத்தியத்துக்கு புறம்ப பேச மாட்டார். ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்ட இவளுக்குள்ள இருந்தா எடுத்து பேசிக்கிட்டே இருப்பார். சொல்றார், போ ஒரு வீட்டுக்குள்ள போவான். போனோன்னு கேளு, ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பான். ஆனால்தான் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, மனுஷுடைய இருதயத்தில் தோன்றினதும். அதே போல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, மனுஷுடைய தோன்றினதும் இல்லை. இந்த இடத்துல என் மனசுல வந்ததே கிடையாது. யார் மனசுக்கு வந்தது? ஒரு ஆயத்தம் பண்ணி வைத்துட்டு அதுக்கு அப்புறம் கொடுப்பார்.
ஆபிரகாமை நீ போய் மலையின் மேல், ரொம்ப அழகா சொல்வாரு. சும்மா கர்த்தர் பேசுறான்னு நிறைய பேர் வெளியே சொல்லுவாங்க. கேப்ப எந்த கர்த்தர் பேசுறார்? அவர் பேசினா மிகச் தெளிவாக பேசுவார், அடையாளம் காண்பித்து பேசுவார். அவர் சொன்ன அப்படியே நடக்கும். அவர் ஆபிரகாம்கிட்ட போய் பேசுறார். 22 2 அப்பொழுது அவர் உன் புத்திரன் ஏகசுரன் நேசகுமாரனை ஈசாக்கனை இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரிய தேசத்துக்கு போய், எந்த தேசத்துக்கு போகணும்ங்கிற பெலிஸ்திய தேசத்துல இருக்கிறார். நீங்க இருந்து தூத்துக்குடிக்கு போய், தூத்துக்குடியில கடற்கரைக்கு பக்கத்துல சொன்னாரா சொல்லலையா? எங்க சொன்னாரு? தூத்துக்குடிய சொல்லல, யோப்பா பட்டணம் சொன்னார். சொன்னாரா? கொண்டாயில நீ யோப்பா பட்டணத்துல கடற்கரை அருகே தோல் பதனியருடைய வீட்டுல அங்க ஒரு ஆள் இருக்கிறான். என்ன அழகா பேசுறார் பாருங்க. அதான் அட்ரஸ் முதல் கொண்டு கொடுப்பார். அனனியாங்கிற சீசண்ட போய் இருந்து நீ தமஸ்கோக்கு போ, நடுத்தரு என்னும் தெருவுல யூதாங்கிற மனுஷன் வீட்டை தேவை. அந்த காலத்துல டோர் நம்பர் இருந்திருக்காத என்னமோ இல்ல, இருந்தா டோர் நம்பர் சொல்லி எடுத்தாங்க. மோரிய தேசத்துக்கு போய் நான் உனக்கு குறிக்கும் மலைகள் வந்திருந்தேன். அந்த இடத்துல நீ செய்ய முடியாது. நான் உனக்கு குறிக்கிற ஒரு மலை இருக்கும், அதுல போய் இப்போ புறட்டு போட்டு விசுவாசிக்கிறவன் பாதாரான். இவர் விசுவாசம் வளர்ந்துட்டு, எப்படி வளர்ந்தது? இவருக்கு உயிர்த்தெழுதலை குறித்த அறிவு இருந்தது. உயிர்த்தெழுதலை குறித்து 3 பேர்கள் குறித்துதான் வேதம் சொல்லுகிறதாக இருக்கு. ஒன்று ஆபிரகாம், இன்னொன்று யோபு, இன்னொன்று மார்த்தா. ரோமர் எழுதப்பட்ட நிருபத்தில் இது இன்ட்ரோடக்ஷன்லயே 11 ஆயிரம் நினைக்கிறேன். சரி பார்ப்போம். ரோமர் 4 அதிகாரத்தில் ஆபிரகாம் குறித்து சொல்லும் போது 17ஆம் வசனம், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாய் ஏற்படுது என்று எழுதியிருக்கிறபடி அவன்தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்த. மரித்தோரின் உயிர்த்தெழுதலை அவர் அறிந்திருந்தார். அந்த அறிவை, ஆவிக்குரிய அறிவு அவருக்கு இருந்தது. எல்லாதவர்களை இருக்கமோ அழைக்கிறோமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான் என்பதை எபிரேயர் நிருபக்காரர் எப்படி எடுத்து காமிக்கார்? 11ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் 11-18 பக்கம் முன்னோக்கி ஈசாக்கிடத்தில் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்தது. எப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோர்ந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி. ரோமன்ல அவன் எப்ப சொல்றாரு? ஈசாக்கு பிறக்கும் சொல்றார். இப்போ அவரை குறித்து எபிரேயர் நிருபக்காரர் என்ன சொல்கிறார்? மரித்தோர்ந்து எழுப்ப வல்லவர். இன்னொரு விதத்துல சொன்னா என் சேவையை சந்திக்க அவர் வல்லவர்.
யெகோவா ஏரே தேவ பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்றால் ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசத்தினாலோ நம்முடைய தேவை சந்திக்கப்படும். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் எபிரேய நிருபக்காரன் சொல்லும் போது இவ்விதமாக சொல்லுகிறார், தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறோம். அதே சமயம் 6ஆம் வசனம் 16:308 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் தேடுறோம், ஜபிக்கிறோம், அது தேடுதல். வேதம் வாசிக்கிறோம், அதுவும் தேடுதல். ஆராதிக்கிறோம், அதுவும் தேடுதல். உபவாசிக்கிறோம், அதுவும் தேடுதல். சபை கூடி வருகிறோம், அதுவும் தேடுதல். ஆனால் அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கிறீர்களா? ஆண்டவர் இயேசுவிடத்துல 2 பார்வையற்றோர் வந்தார். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கணும் கூக்குறத கேட்டார். வீட்டுக்கு போயிட்டு அந்த 2 பேரும் கூப்பிடுத்தார். பச்சைமேக காரியத்தில் அவன் கூப்பிட்டோன்னு நின்றான். ஆனா அந்த 2 பேர் கூடும்போது பின்னாலே வர வீட்டுக்கு போன பிறகு அவன் 2 பேரும் சுவிசேஷத்தை அவர்கிட்ட ஒரு கேட்க, எனக்கு இதை செய்ய வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? இது என்ன கேள்வி? மனம் முடிங்கிறதுனாலதான் உங்களுக்கு கூப்பிடுவோம், இல்லைன்னா நாங்க பாட்டுக்கு பிரதான இருந்திருப்போம்ல. நான் ஜெபிக்க ஆண்டவர் மனம் முடிங்கிறதுனால தான் வந்து ஜெபிக்கேன், நீ செய்ய வல்லவருங்கிறதுனால தான் வந்து கேட்கிறேன், ஜபமே அதனால தான் ஏற்கேன். அப்புறம் நீ சும்மா இருந்தா எப்படி? நான் ஊழியக்காரன், ஜனத்துக்காக நிற்கணும்ன்றீங்க, ஊழியர்கள் கொடுத்துருக்கு, குடும்பம் இருக்கு, நீ செய்வேன்னு தெரிஞ்சதுனால மட்டும் வந்து கேட்க, நான் மட்டும் வந்து கேட்க ஏசுனாக முடியும், முடியுமா? முடியாது. இங்க பார்க்கறது பார்த்தா அவர் எங்க செய்வார். இயேசுவால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். நம் ஆராதிக்கிற தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக இஸ்ரவேலின் பரிசுத்த சர்வ வல்லமை உள்ள தேவன், எல்லாதவர்களை ஏற்கள் போல் அழைக்கிற கர்த்தர், அதையெல்லாம் கூடும் செய்ய வல்லது. சும்மா நான் மேல இருந்து பேச இங்க சாதாரணமா வாழ்க்கை நடத்தும் போது மழை கூடும், எனக்கு செய்யும். பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார், அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி அழிவுக்கு விலைக்கு மீட்டு கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டி நன்மையினால் கழுக்கு சமானமாயும் திரும்ப விசுவாசிக்கிறோமா? ஆண்டவருடைய நாமத்தின் மேல் உள்ள விசுவாசமே இவனை பலப்படுத்தினது. முதலாவது அவர் என் தேவையை சந்திக்க வல்லவர் என்று விசுவாசித்தார். தேவனால் எல்லாம் கூடும். அந்த பட்சபாதம் கிடையாது. அந்த விசுவாசம் நமக்குள்ள முதலாவது இருக்கும். அதான் ஆபிரகாம் கொள்ள இருக்கும். நீங்க நல்லா ஆபிரகாம் லைஃப நீங்க வாத்து பார்த்தா, ஆபிரகாம் ரொம்ப நேரம் ஆண்டவர்கிட்ட ஜெபித்ததா இருக்காது. கர்த்தர் தான் ஆபிரகாம் கூட வந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். தெரியுமா?
அப்போஸ்தலர்கள் அவன் அழைத்தலிருந்து அங்க சீரியா தேசத்துல இருக்கும் போது இருந்து கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா கர்த்தர் தரிசனமாகி கர்த்தர் தரிசனமாகி கர்த்தர் தரிசனமாகி இருக்குமே தவிர ஆபிரகாம் பலிபீடம் கட்டி கர்த்தாவேன்னு சொன்னதா அதிகம் இருக்காது. ஆவியானவர் நமக்குள் இருக்கிறவர், நம்மோடு இருக்கிறவர், நம்மோடு இடைபட விரும்புகிற தெய்வம் பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் நம்மை வழிநடத்த ஒரு ஆயத்தமாக. அது விசுவாசம் தேவை சந்திக்கப்பட தேவனால் கூடும். என்னை குணமாக்க அவரால் கூடும், என்னை விடுவிக்க அவரால் கூடும், என்னை பலப்படுத்த அவரால் கூட. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதான் விசுவாசம். தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார், அதான் விசுவாசம். என்னை விடுவித்தார், விடுவிக்கிறார், விடுவிப்பார். இந்த விசுவாசத்தை ஆண்டவர் நம் மேல எதிர்பார்த்துதான் இருக்கிறார். முதலாவது நம்முடைய தேவை சந்திக்கப்பட வேண்டும். ஆனால் நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிவேன். அவர் என் தேவையை சந்திக்கிற தெய்வம். எந்த தேவையாக உடனே பண தேவைன்னு போவேன், ஆவிக்குரிய ஊழிய தேவை, சபையின் தேவை, குடும்ப தேவை, எந்த தேவையா இருந்தாலும் அது சந்திக்க அவர் வல்லவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தும் தெய்வம். பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்து எஜமா. எனக்கு எஜமான பத்தி தெரியும், நல்ல எஜமா, உண்மை உள்ள எஜமா. பதிமூணாம் தேதி நீ இன்னாருக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணும், மிஷன்ல கொடுத்தேன், தங்குறோம், கொடுத்துறோம். நீ சொன்னதை நான் செய்ய ரெடி, ஆனா நீ கொடுக்கணும். அதை தொட மாட்டேன், ஏற்கனவே கொடுத்த ஃப்ரெஷ்ஷா கொடுக்கணும். ஏற்கனவே இருக்கலாம் கை வைக்க மாட்டேன். எஜாமா 10ஆம் தேதி கணக்கு கொடுத்துட்டேன். பதிமூணாம் தேதி அவன் சொன்ன ஊழியக்காரருக்கு அதான் எப்போதும் அவர் சொல்றபடி. இரண்டாவது என்னன்னா, அவர் சொல்லுகிறபடியே செய்ய ஆயத்தமாக இருந்தா அற்புதம் தான். ஒன்று விசுவாசம், அது உங்களுக்குள் உறுதியாக வருவதான். நாங்கள் விசுவாசத்தின் ஆவியை இருந்து பேசுகிறோம், இல்லாத இருக்க போல் அழைக்கிற. இரண்டாவது கீழ்ப்படிதல், தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியணும். ஆபிரகாம் மட்டும் அல்ல, அது தொடர்ந்து இருந்த ஒவ்வொரு தேவ பக்தர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். அப்படி எல்லாம் ஆண்டவன் சொன்ன 2 பேர் வேத்துல இருக்காங்க. ஒருத்தன் லோத்து, இந்த கிராமத்துக்கு போன, அப்படி எல்லாம் ஆண்டவர் இந்த மலைக்கு. இன்னொருத்தர் பேதுரு, ஆண்டவர் தரிசனத்துல காமிக்கிறது, அப்படி அல்ல ஆண்டவர் தீட்டுள்ளது ஒண்ணு. நாம் பரிசுத்தமான பிறகு நீ என்ன தீட்டுன்னு சொல்றாங்க, சாப்பிட அப்படின்னு ஆண்ட புறஜாதிக்குள் கொண்டு போய் சுவிசேஷம் போய் இன்னைக்கு நம்மகிட்ட வந்து நான் நின்று பேச நீங்க கேட்கிற அளவுக்கு வந்து கீழ்ப்படுகிற. அப்படியே என்னுடைய வார்த்தைக்கு மத்தேயு 8 100க்கு அதிபதி என்ன சொல்றார்,
ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். மத்தேயு 8:8 ஆண்டவர் 7 சொல்றார், அதற்கேற்ற நான் வந்து அவனை சொத்தமாக்குவேன். நான் கூப்பிட்டு எல்லாம் வருவேன். அவரை கூப்பிட்டு பாருங்க, உங்க வீட்டு ரூம்குள்ள வருவாரு. அறிஞர் இருக்காரு. மத்திய 12:20 தைரியமா பேசுறோம். 150 பிரதியுத்தம், ஆண்டவர் நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்ல. ஒரு வார்த்தை சொல்லிட்டு வார்த்தையில் வல்லமை உண்டு, அந்த வார்த்தையில் அதிகாரம் உண்டு. அந்த வார்த்தை விடுவிக்கும், அந்த வார்த்தை குணமாக்கும். லூக்கா 5 அதிகாரத்தில் எப்போது நான் எடுத்து சொல்லுகிற வசனத்தான அந்த அற்புதம் நடந்ததுக்கான விசுவாசம் மாத்திரமல்ல, கீழ்ப்படுகிறார். லூக்கா 5:4 அவர் பக்கம் 84 அவர் போதனம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். 5 அதற்கு சீமோன், ஐயரே, ஏன் ஐயர் அப்படின்னாலும் உபதேசம் பண்ணியிருந்தார், போடுகளை ராமுடன் நாங்கள் பிரயாசப்பட்டும் அந்த அகப்படவில்லை, ஆயிரம் உடைய வார்த்தை என்பது அதுதான் முக்கியம். வலையை போடுகிறான், அவர் சொன்ன இடத்துல தான் போடணும். ஆழத்துல தள்ளிட்டு போனோம், என்ன அங்க வலைய போட. யோவான் 21 எடுத்து பார்த்தா அங்க ஆழத்துல சொல்ல மாட்டார், வலது பக்கம் வலைய போடும். அவர் சொல்லிறபடியே செய்யுங்கள். எங்க இருக்கு? யோவான் சுவிசேஷம் 2 அதிகாரத்துல காணாவூர் கல்யாண வீட்டுல மரியாதைக்குரிய மதிப்புக்குரிய மரியாள் அவர்கள் சொன்னவர் 5 அவருடைய தாய் நோக்கி, அவர் உங்களுக்கு அதன்படி செய்ய. சார், இந்திய நகரக்கூடாது, தேவன் சொன்னபடி செய்யணும். தண்ணி எடுத்துட்டு போய் கச்சாடியில ஊத்தணும், அது அவங்க வேற. கச்சாடியில இருக்க எடுத்து பந்து விசாரிப்பு காண்ட கூட தான் உங்க வேற. அற்புதம் நடக்கும். எரிகோ மதில் ஆண்டவர் சொல்றார், ஒருத்தம் ஒரு வார்த்தை பேரக்கூட, வாய பொத்துக்கிட்டு இருக்க, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறது. அவரை துதிப்பதற்கண்டு தம்முடைய ஜனத்தை தெரிந்தெடுத்த தெய்வம் சொல்றாரு, வாய திறக்காத, மௌனமாய் எரிகோ சுத்திவா. ஏன்னு எவ்வளவு அழகா யோசிக்க. 6 நாள் அப்படி வா, 7ஆம் நாள் 7 முறை சுத்து. யோசுவா அவர் சொன்னதின்படியே தான் செய்தார்கள். அந்த ஆண்டவர் சொன்ன ஆலோசனை அப்படியே கீழ்ப்படிந்தார். யோசுவா சொன்னதுக்கு ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள். தேவ ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து பாருங்க. செய்யாதன செய்யக்கூடாது, செய்யால் செய்யாமல் இருக்கவும் கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் நடக்கிற ஆண்டவர் போகிட்ட தடை பண்ணார், போகாத. அவர் போகல, உட்கார்ந்து ஜெபிக்கிறார், தரிசனம் காண்கிறார். பெயர் கிட்ட சொல்றாரு, நீ வந்திருக்க, நான் தான் அனுப்பியிருக்கேன், நீ போ. அவருடைய வழி நடத்துகிற வித்தியாசம் இருக்கும். ஆனா கீழ்ப்படிதார். பவுலும் கீழ்ப்படிந்தார், பேதுரும் கீழ்ப்படிந்தார்.
தேவ ஆவியானுடைய வழிநடத்துக்க வார்த்தைக்கு அப்படியே கேட்கிறார். சொல்லுங்க கேள்விப்படுத்தார். நம்ம தான் பைபிளை மாத்திங்கிறது இல்லையே, பைபிளை நம்புறது கிடையாது. தான் நம்பாத ஒன்றை தூக்கி சுமக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள். விசுவாசியம் ஊழியக்காரன். நான் இந்த 66 புத்தகத்தில் இருக்கிறது அப்படியே ஆவியானவர் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். ஒன்று ஆவியானவர் சொன்னதை இன்னொன்று ஆவியானவரால் அங்கீகரிக்கப்பட்டது. இதுல ஜீவன் இருக்கு, விடுதலை இருக்கு, வழிநடத்தல் இருக்கு, ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு, தெய்வீகத்தை குறித்த வெளிப்பாடு இருக்கு. தேவன் எப்படி செயல்பட்டார், இனிமேல் எப்படி செயல்படுவார், எல்லாருக்கும் ஒன்று போல செயல்பட மாட்டார் ஐயா. பார்க்கணும். ஆபிரகாம் யாக்கோபு வாழ்க்கை வாழ்க்கை. ஆபிரகாமுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல. ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறார். 20 வருஷம் கழித்து நிறைவேற்றுகிறார். ஈசாக்குக்கு ரெபெக்காளுக்கு குழந்தை இல்ல. ஈசாக்கு செபிக்கிறார். கர்த்தர் ரெபெக்காளுக்கு அனுகிரகம் உடனே பண்றார். யாக்கோபு எதையும் கேட்கல. 12+1 13 பிள்ளைகள் கொடுத்தார். தேவன் எல்லா இடத்திலும் ஒன்றோடு செயல்படுகிறவர் அல்ல. அடுத்தவர்களை பார்த்து நாம் வாழவோ, அடுத்தவரை பார்த்து குடும்பத்தை நடத்தவோ, அடுத்தவரை பார்த்து விசுவாச ஓட்டத்தை ஓட வேண்டிய அவசியம் அல்ல. விசுவாசத்தை தோற்கிறோம் முடிக்கிறோமாய் இயேசுவை நோக்கி. ஊழியக்காலுக்கு நான் சொல்றேன், ஊழியக்காலுக்கு அடுத்தவங்க ஊழியத்தை பார்த்து நம்ம செய்ய வேண்டாம். நாம் அழைத்தவர் உண்மை உள்ளவர். நமக்கு கொடுத்த ஊழியம் என்னவோ, சபை என்னவோ, ஆத்மாக்கள் எதுவோ அதை மாத்திரம் பார்த்துட்டு இயேசுவை பார்த்து ஓடுனா போது. ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று வைத்திருப்பார். ஆனா கீழ்ப்படுகிறோம். கொடுனா கொடுத்துடணும். போகாதன்னா போக கூடாது. விலகணும்னு சொன்னா விலகிடணும். விட்டு கொடுனா விட்டு கொடுத்துடணும். தேவனுடைய வார்த்தைக்கு யார் ஒருவர் தேவன் கற்பித்தபடியே செய்தார் நோவா. தேவன் கற்பித்தபடியே செய்த மோசே. யாத்ராம 25 வாக்கு பாருங்க சார். என்ன அழகாக அளவு கொடுக்கிற ஆச்சரிப்பு கூடாரத்துக்கு ஒன்று கூட அவர் இன்மீன் ஆகிறார். தேவன் கற்பித்தபடியை செய்த தாவீது பொறுமையான இரு, காத்திருந்தான் காத்திருப்பார். முசுக்கட்ட செடியில சத்தம் கேட்கும் போது நான் போவார். வார்த்தை அவர் சொன்னது அப்படியே செய்து பாருங்க. அற்புதம் தான் தேடி வரும். தள்ள புரட்டி போடுனார் ஆண்டவர் மாட்டாள பார்த்து. ஏன் அவரால் புரட்ட முடியாதோ? அவர் கல்லறை யார் வந்து புரட்டினா? முதல்ல நான் மரியாதை புரட்டினாங்க. தேவதூதன் வந்து புரட்டல. தேவனால் கூட்டமே இல்ல, நீ தானே வச்ச, நீ புரட்டு. நீ வைத்ததை நீ சரி பண்ண, நான் செய்கிறேன் போடு அப்படின்றாரு. நானுமே அதை பத்தி நீ கவலைப்படுற, நாள் என் வேலையை நான் செய்வேன், உன் வேலையை நீ செய். விதைப்பு ஆர்வம் மட்டும் தான் நம்ம வேலை, விளைச்சல் வேலை. குடும்பத்தை நடத்தணும், பிள்ளைகளை வளர்க்கணும், வேலைகளை கவனமா இருக்கணும், தேவனை சேவிக்கணும். வேலையின் நடுவில் முடிந்தால், கிருபை இருந்தால், அல்லது தேவனுக்கு என்று இந்த பிரசாத் பார்க்கிற மாதிரி நான் பார்த்த மாதிரி செய்யலாம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது, நாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தால் தேவன் செய்வார் என்று எதிர்பார்க்க கூடாது. ஆபிரகாம் அவர் செய்ய வேண்டியதை கீழ்ப்படைந்து
ஆபிரகாம் பத்தி பாடம் எடுக்கலாம். இந்த வெளிப்பட யோசிச்சுட்டு இருக்கேன். 52 வாரம் ஜேடி கட்டிகள் எடுத்தேன். சீடியை பூரா அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்தேன். அப்படியே யோசித்து பாருங்க. தேவன் சொன்ன தேசம், தேவன் சொன்ன மலை, குறித்த மலை, தேவன் குறித்த இடத்திலேயே 1972 இருந்து 2019 ஜூலை 13 வரைக்கும் நான் இருந்தேன் இந்த பீஸ் ஸ்டேஜ்ல. அதை விட்டு நான் போறேன். தூக்கி சிங்கிறது வச்சாங்க. எல்லாம் அவருக்கு தெரியும், இவருக்கு தெரியாது, அவருக்கு. ஏன்? தேவன் குறித்த இடம் அவர் செயலாற்றும் வரைக்கும் வைத்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன். வெளியே கொண்டாங்க கூட வளரத்தானே செய்து. என்ன குறை? கிருபைக்கும் குறையில்ல, வரங்களுக்கும் குறையில்ல. ஜெபித்த ஆட்கள் சுகம் கிடைக்கும். 2வது நாள் ஜெபிக்கும் போதே தெரிஞ்சுட்டு கர்த்தர் சுகம் வாங்கிட்டு ஆட்டோலே கேன்சர் சுகம் வாங்கிட்டு படுத்த கிரியை இல்லாமல இருக்கு. தேவன் சொன்னதுக்கு கீழ்ப்படைய, அதுதான் கர்த்தர். அற்புதம் நடக்கணுமா? தேவன் குறித்த இடத்துல நான் இருந்துகிட்டேன். இன்னைக்கு இங்க ஏன் இருக்கேன்? அவர் வச்ச இடத்துல. ஏன் அங்க போறேன்? தேவன் சொன்னதுனால போறேன். தேவன் நியமித்த ஓட்டத்துல கரெக்டா ஒன்னா போறோம். ஆண்டோடைய அற்புதமும் திருப்பம் தானா தேடி வரும். 3வது, கீழ்ப்படிவது மாத்திரமல்ல, விசுவாசித்து கீழ்ப்படிந்து கிரியையும் செய்ய. யார் செய்தார்? யோசுவாவின் புத்தகத்துல எரிகோ பட்டணத்துல மதில் மேலே குடியிருந்த ராகாப் என்கிற செய்தார். புற ஜாதியாகிய கானானிய இஸ்ரேல் பெண் வாழ்க்கையிலே பிறரால் அவமதிக்கப்பட்ட நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருந்தவளுக்கு ஒரு புது வாழ்க்கை வந்துட்டு. எப்படி வந்தது? அவள் விசுவாசித்தார். யோசுவா ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடும். யோசுவாவின் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் எடுத்து பார்ப்போம். 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்விப்பட்ட போது எங்க கரைந்து போயிட்டு, உங்களால எல்லாருடைய தைரியமும் அற்று போயிட்டு, அடுத்ததான் முக்கியம். உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனா. அவருடைய விசுவாசம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல போயிட்டு, செங்கடல் பிறந்த பார்க்கல, மாறாவின் தண்ணீர் மதுரமாக பார்க்கல, பாலியல் மேக ஸ்தம்பத்தில் இரவில் அக்கறை ஸ்தம்பத்திலோ தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேல் நடத்தத பார்க்கல, கண்மலை இந்த தண்ணீர் புறப்படுவதை அவள் பார்க்கவில்லை. ஆனா அவருடைய காரியங்களை இவள் கேட்டபோது அவளுக்குள் ஒரு விசுவாசம் வந்தது. நான் கும்பிட தெய்வம் தெய்வம் இல்லை, இவர் சார்ந்து. இந்த விசுவாசத்தை அவள் எப்படி செயல்படுத்தினார்? யாக்கோபு நிருபக்காரர் எழுதும் போது இவ்விதமாய் எழுதுகிறார். அவள் விசுவாசத்தில் மாத்திரம் அல்ல, அவள் கிரியையினாலே தன் நீதியை அவள் விளங்க பண்ணினாள். யாக்கோபு நிருபம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம்.
அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதரை ஏற்றுக்கொண்டு வேறு வழியா அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவர்களாக்கப்பட்டார். விசுவாசிக்கிறேன் சொல்லியும் ஒரு பசியாய் இருக்கக்கூடிய ஒரு சோதனைக்கு நீ உணவெடுக்க மனம் இல்லாமல் இருந்தால் உன் விசுவாசம் பயனற்றதாய் போயிருக்கும். கிரியை இல்லாத விசுவாசம் சத்ததாக இருக்கும். அன்றைக்கு ஒரு விசுவாசி நல்ல ஒரு சோதரி எனக்கு போன் பண்ணி வீட்டுக்கு சர்ச்சை போறவங்க பெரிய சர்ச்சை வந்தவங்க பேச்சு இருக்கும்போது சொன்னாங்க, ஐயா நான் ஓல்ட் ஏஜ் ஹோம் இருக்க பாளையங்கோட்டையெல்லாம் அங்க போவேன். அவங்க கூட இருக்கும்போது எனக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். அவங்களுக்கு வேண்டியதை நான் வாங்கி கொடுப்பேன். அடுத்தது தண்டராமாபுரத்துல அதாவது திக்கற்ற பிள்ளைகள் இருக்க ஹோமுக்கு போய் அவங்களுக்கு உணவு அளிப்பான். அப்போ எனக்கு இருக்க சந்தோஷத்துக்கு அளவில்லை. கர்த்தருக்கு கொடுக்கிறவங்க சும்மா வந்து பார்த்து ஒரு நல்ல காணிக்கை என் கையில கொடுத்து மிஷனுக்கு வச்சுக்கோங்க. நான் சொன்ன 15ஆம் தேதி எனக்கு ரூபா வேணும், நீங்க இப்ப உங்களுக்கு கேட்கிற கர்த்தருக்கும் கொடுக்காங்க, கர்த்தருக்காகவும் கொடுக்காங்க. கிரியில்லாத விசுவாசம் இதை கொடுத்தவர் என்ன சோதரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாம அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சோதனாது சோரிய வத்சனம் இல்லாம அனுதின ஆகாரம் இல்லாம இருக்கும் போது உங்களை நோக்கி நீங்கள் சமானத்தோட போங்க. குடை காய்ந்து பசியா என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டிய ஒரு கொடா வைத்தால் பிரயோஜனம். ஆவிலே பறக்க கூடாது, சும்மா ஆவிலே மேலே குடிக்க கூடாது. அப்படி பண்றாரு. உன்னை போல் இருக்கிற அடுத்த மனிதனுடைய தேவையை உங்களால் இயன்ற அளவுக்கு சந்திக்க மனதில்லைன்னா அது செத்த விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம். ஏழைகளுக்கு உணவுக்கு பாருங்க. நான் மேட்சி மிஷன்ல இருந்து ஒவ்வொரு வாரமும் உணவு அளிக்கும் போது என்ன அறியாத ஒரு சந்தோஷம் எனக்குள்ள. அதைத்தான் அந்த சோதரி சொன்னாங்க. அதே போல்தான் இன்னொரு சோதரி எனக்கு சொன்னாங்க, ஏழைகளுக்கு உணவளிக்கும் நினைக்கும் போது எவ்வளவு சந்தேகம்னா அவங்க திரும்பி தர மாட்டாங்க. தேவன் அப்படிப்பட்ட பலிகளின் மேல் பிரியமாய் இருக்கிறார். தான தர்மம் பண்ண மறவாதிருங்க. உங்ககிட்ட இறக்கம் உள்ளவராய் இருக்க போல இறக்கம் உள்ளவராய் என்னைக்கு நமக்கு நிறைய வந்து என்னைக்கு நம்ம கொடுக்க இருக்கிறதுல கொடுக்கப்படாது. ஏழைக்கு கொடுங்க, திக்கத்தோடு கொடுங்க, விதவர்களுக்கு கொடுங்க, அனாதைகளுக்கு கொடுங்க. யாக்கோபு அந்த கடைக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவர்களுக்கும் படுகிற உபத்திரங்களை விசாரித்து உலகத்தால் தன்னை கடைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்வதே தேவனுக்கு முன்பாக சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கர்த்தர் எனக்கு அப்படி செய்தார். பல்லவத்துல போகும்போது ஆண்டவர் நீ எத்தனை தீர்க்க சொன்ன, எத்தனை பித்தாத்து வரட்டன அதெல்லாம் கேட்க மாட்டேன். பசியா இருந்தேன், ஆகாரம் கொடுத்தாய். ஆடை இல்லாமல் இருந்தேன், ஆடை கொடுத்தாய். நான் யாங்காய் இருந்தேன், என்னை பார்க்க வந்தாய். அந்த நற்கிரியை தான் பல்லவத்துக்குள்ள பார்த்து இங்க இருக்கிறத என்ன தெரியுமா? அவர் கொடுத்த கிருபா, வரம், அபிஷேகம், வல்லமை பிரசங்கமே பண்ண தெரியாது. எனக்கு ஞானத்தை போதிக்கு வச்சனம், அறிவு உனக்கு வச்சனம். ஆகஸ்ட் 27, 1979 மாலை 7:30 மணிக்கு தெய்வம் கொடுத்தது. இத்தனை வருஷம் பாதுகாத்து வருகிற இது என்னை பல்லோத்துக்கு கொண்டு போகும் என்று நான் நினைத்தால்
நான் என்னதானே ஏமாற்றி கொள்கிறேன். நான் செய்கிற நற்கிரியை ஏழைகளுக்கு இறங்குகிறேன். செய்துப்பா. கிறிஸ்துமஸ் சொன்னா மட்டும் செய்யாது, செய்துப்பா. ஒருத்தனுக்கு ஒரு உணவு நேரம் வைத்து ஒன்னே ஒண்ணுதான் பேசியிருக்க. அடுத்த 5